ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க நான் 3 ப்ளவுஸ் ஒரே ஆளுக்கே 3 ப்ளவுஸ் கட் பண்ண போகிறேன். மொத்தம் அவங்க 4 ப்ளவுஸ் கொடுத்தாங்க. அதில் இப்போ ஒரு ப்ளவுஸ் நான் கட் பண்ணிட்டேன். அதை கட் பண்ண ஒரு ப்ளவுஸை வச்சு இந்த மீதி 3 ப்ளவுஸ் மேலேயும் போட்டு நான் இப்போ கட் பண்ண போகிறேன். நான் இப்படி தான் இந்த மெத்தடில் தான் நான் கட் பண்ணுவேன். இப்படி போட்டுருவேன். சாக் பீஸ் எடுத்து இப்படி எல்லாம் போட்டு டாட்லலாம் கரெக்டாக போட்டுட்டு 3 இதுக்கும் சேர்த்தடி போட்டுட்டு மொத்தமாக கட் பண்ணிடுவேன். அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நாச் போட்ட இடத்துலலாம் அந்த இடத்துல நாச் போட்டு வச்சுக்கணும். அவ்வளோதான், இல்லாமல் பேக் பீஸ் கட் பண்ணியாச்சு. இனி ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ண போகிறோம். அதே மாதிரி போட்டாச்சு. முன் பக்கத்துக்கும் அதே மாதிரி இந்த டாட்லலாம் அப்படி கரெக்டாக போட்டு வச்சுக்கிடலாம். இனி அப்படியே மேலே போட்டு கட் பண்ணிட வேண்டியதுதான். ஃபுல்லாக எல்லாம் கட் பண்ணியாச்சு. அந்த நாட்ஸ் போட்ட இடத்துலலாம் மறுபடியும் ஒரு கட்டிங் கொடுத்துக்கலாம். மூணுக்கு ப்ளவுஸ் இருக்குது, அதனால் 3க்கும் அந்த கட்டிங் விடணும். பட்டி எடுத்துடலாம். கை கட் பண்ண போகிறோம். கை கட் பண்ணுறதுக்கு நான் 3 ப்ளவுஸையும் மொத்தமாக போட்டு கட் பண்ண மாட்டேன், ஒவ்வொன்றா தான் போட்டு கட் பண்ணுவேன். ஏன்னா 3 போட்டு கட் பண்ணால் அது ஏறக்குறைய வருது. அதனால் கையிலேருந்து நான் ஒவ்வொரு ப்ளவுஸ் கிட்டாக தான் போட்டு கை கட் பண்ணுவேன். ஏற்கனவே கை கட் பண்ணி வச்சுருக்கிறத பீஸ் எடுத்து அது மேலே போட்டு அப்படியே வச்சு கட் பண்ணிடுவேன். கரெக்டாக அப்படியே வச்சுட்டு மடிக்கிற வேண்டிய இடத்துக்கு இப்படி கோடு போட்டுட்டு இந்த இடத்துல இப்படி கோடு போட்டுட்டு இப்படியே நம்ம கோடு போட்டுட்டு கட் பண்ணிட வேண்டியதுதான். இந்த மெத்தடில் தான் நான் ப்ளவுஸ் கட் பண்ணுவேன். ஒரு ப்ளவுஸை கட் பண்ணிட்டு வச்சுட்டு மீதி இருக்கிற ப்ளவுஸை சேர்த்து மொத்தமாக கட் பண்ணிடுவேன்.